ஸோ அது வரைக்கும் வி கிவ் த ஃப்ரீடம் டு அவர் செஃப். அவங்க ஆர்என்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபுட்டு போடலாமா, இன்றைக்கி இந்த ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள், இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ நான் ஒரு ஐடியா கொடுப்பேன், அவரும் ஒரு ஐடியா கொடுப்பேன். டீம் ஒர்க்கில் ஒரு நியூவாக ஒரு மெனு எடுத்துகிட்டு வருவோம். அந்த மெனுவில் நிறைய ஆர்என்டி பண்ணிட்டு அப்புறமா பப்ளிக் கொண்டு வருவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இப்போதைக்கு அந்த மெனு இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. இந்த பயன்பாட்டாளர்களுடைய மனநிலைன்றது எப்படி இருக்குது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வரும்போது? மனநிலை வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்சாலே அவங்கள வாவ்னஸ் வந்துடுது. ஒரு மைண்ட் எப்போ மாறும்னா, நீங்கள் பார்க்குற காட்சிகள் தான் மைண்டு செட் பண்ணும். ஸோ உங்கள் கண்ணுக்கு நம்ம விருந்து அளிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம நாவுக்கு கொடுக்கணும். ஸோ கண்ணுக்கு விருந்து கிடச்சிருச்சுன்னா, அப்புறம் அவங்க மைண்டு வந்து செட் ஆயிரும். ஃபுட்டு நல்லாயிரும். ஸோ அவங்க ஹாப்பினஸ்ஸாக போயிடுவாங்க வெளியே போகும்போது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, வசந்த பவன் அப்படியே தலைகீழாக மாற்ற ஒரு முயற்சி இது. ஆமாம். ஜெயிக்கணும்னு ஒரு வெறி தான். அதாவது நம்ம மற்றவங்க மாதிரியே ஓடிட்டுருக்கிறவன், நம்ம ஏன் இனியும் வேறு மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, வேறு மாதிரி எதாவது மாற்றி பண்ணக்கூடாது, ஒரு புதிய வார்ப்புகள் எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்தது தான் இந்த விபி வேர்ல்டு. நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி பண்ணிகிட்டே போகும்போது 1000ல் ஒன்றா இருப்போம். ஸோ 100ல் 1, 1ல் 1 இருக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில் நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய இதாக தான் எங்களுக்கு இருக்குது. ஒரு அதிசயமாக இருக்குது, அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது. இதுதான் சக்ஸஸ் மந்திரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது? சக்ஸஸ் மந்திரம் வந்து கஸ்டமர் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னா அவங்க பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அது சரியாக தப்பாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னா வி சேஞ்ச் த ஃபுட்டு. அதுதான் நம்மளோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறது. என்னென்னா, உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலையா, இல்லை உப்பு இல்லையா, காரம் இருக்கா, வி கேன் இமிடியேட் சேஞ்ச் அண்ட் கிவ் டு நியூ ஃபுட். அதுதான் எங்களுடைய மெயின் திங்கே தான். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலையா, அந்த ஃபுட்டை நீ சார்ஜ் பண்ணாத. அந்த ஃபுட்டுக்கு நீ பற்றி வேறு ஃபுட்டை ரெக்கமெண்ட் பண்ணு. இல்லை இந்த ஃபுட்டு சாப்பிட்டு நியூ மெனு பண்ணு. போர் அடிக்காமல் ஃபுட்டு கொடுக்கணும்.